வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன். தவம் தரும் பெருமை என்ற தலைப்பிலே இப்பாடல் வந்திருக்கிறது. உன்னை அறிய ஊழ்வினை அகற்றிடு, உன்னை அறிய ஊழ்வினை அகற்றிடு, தன்னை அறிய தவயோகம் செய்திடு, தன்னை அறிய தவயோகம் செய்திடு, தற்பரத்தை நாடிட ஞான யோகம் தெளிந்திடு, தற்பரத்தை நாடிட ஞான யோகம் தெளிந்திடு, நிர்குணத்தை நாடிட நன்மைகள் செய்திடு, நிர்குணத்தை நாடிட நன்மைகள் செய்திடு, துர்க்குணத்தை நீக்கிட துரியாதீதம் பயின்றிடு, துர்க்குணத்தை நீக்கிட துரியாதீதம் பயின்றிடு, துன்பங்கள் குறைந்திட தூய்மையில் வாழ்ந்திடு, துன்பங்கள் குறைந்திட தூய்மையில் வாழ்ந்திடு, வன்மங்கள் தீர்ந்திட வாக்குறுதி ஏற்றிடு, வன்மங்கள் தீர்ந்திட வாக்குறுதி ஏற்றிடு, வாலை அன்னையே வந்திறங்கி மீட்டிடுவாய் என்னையே, வாலை அன்னையே வந்திறங்கி மீட்டிடுவாய் என்னையே. வாழ்க வளமுடன். உன்னை அறிய ஊழ்வினை அகற்றிடு. நமக்குள் இருக்கக்கூடிய தீய வினைகளை அகற்றினால் மட்டுமே இறைவனை இணைவாக்க முடியும் என்பதையும், தன்னை அறிய தவயோகம் செய்திடு. தனக்குள் எந்த தீவினை இருக்கிறது, அதை எவ்வாறு நாம் தீர்க்க முடியும் என்று பார்த்தால், தவயோகம் செய்தால் மட்டுமே நாம் புனிதம் பெற முடியும். தற்பரத்தை நாடிட ஞான யோகம் செய்திடு. இறைவனை இணைவு பெற ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் என்று பதாஞ்சலி கொடுத்திருக்கக்கூடிய 8 அங்கங்களை கொண்ட அந்த யோகத்தில் இறுதியாக வருவது முழுமை பேறு என்று சொல்லக்கூடிய சம ஆதி நிலை. அந்த நிலைக்கு தெளிவு பெற வேண்டும் என்பதாகவும், நிர்குணத்தை நாடிட நன்மைகள் செய்திடு. நிர்குணமாக குணபேதகம் இல்லாமல் இறை சிந்தனையாகவே நம்மை மாற்றுவது நிர்குணம். அந்த நிர்குணத்தை நாம் நாட வேண்டும் என்று சொன்னால் நன்மைகள் செய்பவர்களாக நாம் மாறியிருக்க வேண்டும். துர்க்குணத்தை நீக்கிட துரியாதீதம் பயின்றிடு. இறைவனை ஒன்றி அந்த இறைவனுடன் இணைப்பு பெற்று வரக்கூடிய அந்த துரியாதீத தவத்தை நாம் தொடர்ந்து செய்தால் நமக்குள் இருக்கக்கூடிய துர்குணங்கள் நீங்கி நேர்மையாகவும் நன்மை பயப்பதை நாம் எண்ணம் சொல் செயலால் செய்பவர்களாகவும் மாற்றக்கூடியது துரியாதீதம் என்பதை துரியாதீதம் பயின்றிடு என்று வந்திருக்கிறது. துன்பங்கள் குறைந்திட தூய்மையில் வாழ்ந்திடு. துன்பங்கள் குறைய வேண்டும் என்று சொன்னால் துன்பமற்ற எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்வுக்கோ துன்பம் தராத வகையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டாலே போதும், துன்பங்கள் குறைந்திடும், அனைவருக்கும் நன்மை பயப்பதாக நாம் மாறிவிடலாம். வன்மங்கள் தீர்ந்திட வாக்குறுதி ஏற்றிடு. எக்காரணத்தை கொண்டும் வன்மத்தை நாம் கை கொள்ள மாட்டோம் என்று உறுதி எடுத்துக்கொண்டு அதன் பிரகாரம் நம் வாழ்வு நடப்பதாக நம்மை வாக்குறுதியை நமக்குள்ளே மனசாட்சியாக அளித்து கொள்ள வேண்டும். வன்மங்கள் தீர்ந்திட வாக்குறுதியை ஏற்றிடு. வாலை அன்னையே வந்திறங்கி மீட்டிடுவாய் என்னையே. வாலை அன்னை என்று சித்தர்கள் தவத்தில் ஆழ்நிலை தியானத்தை செய்து இறைவனை உணர்ந்த இந்த சித்த பெருமக்கள் அத்தனை பேரும் அந்த அன்னையை வாலை என்று, வாலை குமரி என்று அவர்கள் அழைக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் குமரி என்று அழைத்த அந்த அழைப்பு நாம் அந்த தவத்திலே
வாளை அன்னை என்பதாக கொள்ளலாம் என்பதாக எனக்குள் இந்த பாடல் வந்திறங்கி இருக்கிறது. வாளை அன்னையே வந்திறங்கி மீட்டிடுவாய் என்னையே. அந்த வாளை அன்னை ஆழ்மன தியானத்தை எனக்கு தந்து என்னை மீட்டெடு என்று நாம் அந்த வாளை அன்னையிடம் வேண்டுதல் வைப்பதாக இந்த கவி வந்திருக்கிறது. ஆக இவ்வாறெல்லாம் நாம் இருந்தால் தவம் தரும் பெருமை நமக்கு புரியும், தெரியும், தெளியும் என்று என்னுள் எழுந்த இக்கவியை பதிவு செய்திருக்கிறேன். கவிதந்த இறைநிலைக்கும் எனக்குள் இருந்து வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய குருமகான் வேதாத்திரி அவர்களுக்கும் இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.